அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி 6வது 7வது 8வது சோசியல் சயின்ஸ் புத்தகத்திலலாம் என்னென்ன படிக்கணும், அதை ஏன் படிக்கணும் அப்படின்றத சிலபஸோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி இந்த பதிவில் 9th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் நீங்கள் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ முதல் விஷயம் 9ஆம் வகுப்பு முதல் பருவம் அப்படின்றத எடுத்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி சிலபஸோட நமக்கு பார்த்தோன்னே இண்டெக்ஸ் பேஜில் இந்த லெசன் படிக்கணும்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி எந்தெந்த லெசன் பார்ப்போமா. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அப்படின்றது இருக்கா. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஷின்ஸும் உங்களுக்கு இந்த தடவை அதிகமாயிருச்சு அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் நல்லா படிச்சாகணும். அப்போ வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லுவேன். அதே போல் மேம்பாட்டு அறிவும் தொலைநோக்கு அளவீடு நிலைத்தன்மை அப்படின்றது இருக்குது. ஸோ அதை நம்ம உள்ளே போய் பார்த்துப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படின்றது இருக்குது. சிலபஸில் நமக்கு டேரெக்டாக இருக்குது. தேர்தல் பற்றியும் அரசியல் கட்சிகள் அப்படின்றது நமக்கு இப்போ ரீசெண்டாக புதுசாக சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய புதிய அரசியல் கட்சிகள், இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் அப்படின்றது உங்களுக்கு புதுசாக சேர்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலெக்ஷன் தேர்தல் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ தான் உங்களுக்கு அரசியல் கட்சிகள் அப்படின்றத சேர்த்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த லெசனை. அதே போல் இதுவும் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படின்றதும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிலபஸில் அந்த ஜனநாயகம்னா என்ன, நம்ம இந்திய அரசாங்க அமைப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படின்றத பற்றிலாம் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து இதில் உங்களுக்கு எதுவும் டேரெக்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுவும் டேரெக்டாக தெரியல. வேறு ஏதாச்சும் இங்கே தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மனித பரிணாம வளர்ச்சியும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் பண்டைய நாகரிகள் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தோன்னே தெரியுது இந்த லெசன் என்ன பண்ணுவோம் படிக்கணும். அப்போ தொடக்க கால சமூகமும் தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்றது உங்களுக்கு எங்கே வரும், உங்களுக்கு யூனிட் 6ல் இப்போ இருக்கக்கூடிய யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு இருக்கு இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மற்ற லெசன்ஸ்லாம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம், என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், என்னென்ன விஷயம் படிக்கணும் அப்படின்றத. ஓகேங்களா? அப்போ இதில் உங்களுக்கு பெருசாக எதுவும் கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுவும் இல்லை. என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த லெசன் பெருசாக உங்களுக்கு எதுவும் இருக்காது. இந்தியா ஓரியன்டாக, தமிழ்நாடு ஓரியன்டாக தகவல்கள் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அது மட்டும் படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். பெருசாக எதுவுமே இருக்காது உங்களுக்கு படிக்கிறதுக்கெலாம். தொல்பழங்கால தமிழகம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா. அப்போ இதில் நீங்கள் எது படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 1.4 அப்படின்றது தொல்பழங்கால தமிழகம் அப்படின்றது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது வரும். உங்களுக்கு அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி தொல்லியல் ஆய்வுகள்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு இதில் நிறையா இருக்குது. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லெசனாக இருக்கும். நார்மலாக பார்க்குறப்ப அந்த லெசன் இண்டெக்ஸ் பார்த்துட்டு நிறைய வீடியோஸில் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. உள்ளே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொல்பழங்கால தமிழகம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டைய நாகரிகங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லுவேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நமக்கு டேரெக்டாக ஹிஸ்ட்ரியில் சிலபஸில் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா போதுமானதாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு மெசபடோமியா நாகரிகம், சுமேரிய நாகரிகம், சீன நாகரிகம் இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அது எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. சீன நாகரிகம் தென் உங்களுக்கு இண்டஸ் வேலி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பார்த்துக்கோங்க. 2.6 இதை பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் சொல்ல முடியுது. ஓகேங்களா? அப்போ இந்த 2 லெசன் நீங்கள் செலக்டிவாக படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம். வேறு உங்களுக்கு என்ன லெசன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லெசன் நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ இந்த லெசனில் நீங்கள் அந்த தொல்பழங்கால தமிழகம் அப்படின்றத மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இதில் உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இதில் தொடக்க கால தமிழ்ச்சகமும் பண்பாடும் இந்த லெசன் ஃபுல்லாகவே படிக்கணும். மற்றபடி இந்த 2 லெசனுமே பாக்ஸ் கனெக்ட்ஸ் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் தேவையானதாக இருந்துச்சு, இந்தியா ஓரியன்டாக தமிழ்நாடு ஓரியன்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுவுமே உங்களுக்கு செலக்டிவாக கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்போ புத்த சமணங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதுலேயுமே இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா போதுமானதான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ கன்ஃபூசிசம், தாவோயிசம் அதெல்லாம் உங்களுக்கு இந்தியாவில் பெரிய லெவலில் பரவலை. இந்தியாவில் இருந்த விஷயங்கள் அப்படி சொல்லி பார்க்குறப்ப இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் இரும்பு தொழில்நுட்பம் ஏற்படுத்திய தாக்கம். அப்போ இது ஏன் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியில் இந்திய பண்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு மதம் ரிக்வேதத்துக்கு பிந்தையது, சமணம், பௌத்தம் இதை பற்றிலாம் உங்களுக்கு இந்திய பண்பாடுக்கு இதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இந்திய பண்பாட்டில் நிலைத்து நிற்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுனால தான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சமண மதம் பற்றியும் புத்த மதம் பற்றியும் படிச்சுக்க சொன்னோம். இன்டெப்த்தாக இல்லைனாலும் ஓரளவு அதில் பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுற மாதிரி படிச்சுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே நீங்கள் 6வது புக்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயுமே ஈஸியாக இருக்கும். இந்த பிற வைதிக பிரிவுகள் அப்படின்றலாம் தேவை கிடையாது. அடுத்து மௌரியருக்கு முந்தைய அரசு முறை அப்படின்றத விட உங்களுக்கு மௌரியருக்கு பிந்தைய அரசு முறையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மௌரியர் கால அரசியல் முறையில் நிறைய இந்திய பண்பாட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்திய பண்பாட்டுக்கு இப்போ வடமேற்கு இந்தியாவும் அலெக்சாண்டரும் அதெல்லாம் உங்களுக்கு
தேவை கிடையாது. மௌரிய பேரரசு அரசும் சமூகமும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மௌரிய பேரரசு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்திய பண்பாட்டுக்கு பெரிய அளவில் தாக்கம் பண்ணிட்டு போனவங்க மௌரிய பேரரசு. ஸோ அவங்களுடைய ஆட்சி முறைகள் பற்றி இந்த லெசனில் கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த லெசனில் நீங்கள் செலக்டிவாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு சில செலக்டிவாக படிக்கணும். அப்போ இந்த லெசன் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும், மற்ற 2 லெசன் 3 லெசனும் செலக்டிவாக படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 லெசனுமே முழுக்க முழுக்க சொல்ல முடியும், தேவையில்லை அப்படின்றது. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ஓரியன்டாக ஏதாச்சும் இந்தியா ஓரியன்டாக தமிழ்நாடு ஓரியன்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்ல முடியும். அதே போல் ஏதாச்சும் ஒரு ஜென்ரல் நாலேஜாக ஒரு அளவை செயல்முறை பற்றியோ அதை பற்றியோ, இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்தை அறுக்கிறது செய்ஸ்மோமீட்டர், இப்போ ஒரு நிலநடுக்கத்தை நமக்கு கணக்கு பண்ணுறது செய்ஸ்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறத மட்டும் பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியும். தென் உங்களுக்கு வளிமண்டலம் அப்படின்ற லெசனில் நீங்கள் செலக்டிவாக கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். வளிமண்டலம் அப்படின்றது உங்களுக்கு எந்த இதில் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளிமண்டலம் அப்படின்றப்போ நிறைய காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தை பற்றிலாம் நம்ம கொஷின்ஸ் இப்போ ரீசெண்டாக நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயமா இருக்கும். அதே போல் வானிலை மற்றும் காலநிலைன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சிலபஸில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க வானிலை மற்றும் காலநிலை அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியும். மற்றபடி உங்களுக்கு காலநிலை கூறுகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, மேகங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. மேகங்கள்லாம் கொஷின்ஸ்லாம் இப்போ கேட்குறது இல்லை தெரிஞ்ச வரைக்கும். சும்மா பாக்ஸ் கனெக்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை கேட்டாலும் நம்ம ஒரு கொஷின் நமக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காற்று முறைகள்லாம் படிச்சுக்கோங்க, காற்றுகள்லாம் நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் ஜியாகிரஃபியில் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். நம்ம நார்மலாக மனப்பாடம் பண்ணுறத விட இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டு போனோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மேகங்கள் அப்படின்றதெல்லாம் பெருசாக உங்களுக்கு தேவை கிடையாது. காற்றுகள் அப்படின்றது பார்த்துக்கோங்க, அதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்தியா ஓரியன்டாக தமிழ்நாடு ஓரியன்டாக தகவல்கள் இருந்தால் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி தேவையற்ற தகவல்களை பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ செலக்டிவாக இதில் படிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியாச்சு. வளிமண்டலம் மற்றும் காலநிலை அப்படின்றதுக்கு அதை நல்லா படிச்சுக்கோங்க, மற்ற விஷயங்களை நீங்கள் செலக்டிவாக படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த ஒரு லெசன் பொருளியலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த லெசனில் மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை என்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு எஸ்டிஜி பற்றி கொடுத்துருப்பாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, தலா வருமானம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜிடிபியை பற்றியும் என்டிபியை பற்றியும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐ பற்றியும் உங்களால் ஒரு பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்மளால் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்க முடியும். இதில் தகவல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகிற மாதிரி நிறைய இடங்களில் யூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜியாகிரஃபிலையும் யூஸ் ஆகிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வேண்டான்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது, நிறைய எக்ஸாமில் கேட்ட விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற விஷயத்த 100% நம்மளால் சொல்ல முடியும். இதுதான் நீங்கள் இந்த புத்தகத்தில் படிக்க வேண்டிய லெசன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லெசனையும் படிச்சுக்கோங்க. அப்போ 1 2 3 4 இந்த 4 லெசன் ஃபுல்லாக படிக்கணும், 5 லெசன் ஃபுல்லாக படிக்கணும், மற்ற இருக்கிறதெல்லாம் நம்ம செலக்டிவாக படிக்கணும். இந்த 2 லெசன் படிக்கவே தேவையில்லை அப்படின்றத சொல்லியாச்சு. 9th சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா உங்களுக்கு செவ்வியல் உலகம் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் நவீன யுகத்தின் தொடக்கம்னு கொடுத்துருக்காங்க. எதுவுமே நமக்கு புரியலை. இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பணம் மற்றும் கடன் அப்படின்றது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கான கான்செப்ட் புரிகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும், பணத்துடைய வரலாறு இருக்கும், கடன்னா என்ன அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் ஆர்பிஐ பற்றி கொடுத்துருப்பாங்க, பேங்கிங் சிஸ்டம்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு பாலிட்டியில் டேரெக்டாகவே சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ இது நீங்கள் படிக்கணும். உயிர்கோளம் நீர்கோளம் மற்றபடி இந்த லெசன்ஸ் உள்ளே போய் நம்ம பார்ப்போம் என்னென்ன படிக்கணும் என்னென்ன படிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த. செவ்வியல் உலகம் அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க, இதில் உங்களுக்கு எதுவுமே கவர் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம அப்படியே பார்த்துட்டு போகும்போது நமக்கு தெரியும், நம்மளே ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம உங்களுக்கு இப்படி எடுத்துகிட்டு போகிறப்போ சொல்ல முடியும் இல்லையா. அதுக்காக தான் உங்களுக்கு புக்கையும் ஸ்வைப் பண்ணிவிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சும்மா எழுதி வச்சுட்டு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. அப்போ இந்த லெசன் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை பார்க்க முடியுது. அதே போல் நெக்ஸ்ட் இடைக்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது, இடைக்காலத்துலேயும் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அப்போ இஸ்லாமிய மதம் உருவாக்கம், உங்களுக்கு கிறிஸ்தவ மதம் எப்படி உருவாகி பரவுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மத சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ இந்த லெசனும் உங்களுக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட் லெசன் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஓகே, நெக்ஸ்ட் லெசன் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும்னு கொடுத்துருக்காங்க. சோழர்கள் முதல் முகலாயர்கள் வரைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த லெசன் படிக்கணும்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்திய பண்பாடு அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ சோழர்கள் காலத்தில் பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு, நம்ம பண்பாடு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் வந்தவங்க நம்ம விஜயநகர பேரரசு ஆகட்டும், பேலன்ஸ் உங்களுக்கு டெல்லி சுல்தான் காலத்திலே ஆகட்டும், இந்த முகலாயர்கள் காலத்திலே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நம்ம இந்திய பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமான ஒரு லெசனாகவே இருக்கும். உங்களால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த டைமில் என்ன நடந்துச்சு, இந்தியாவில் பேரரசு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியை சும்மா ஒரு ஓவர்வியூ பார்க்குற மாதிரி தான் இருக்கும், பெருசாக இருக்காது. புதுசாக ஒரு சில கண்டென்ட்ஸ் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இந்திய பண்பாடு எப்படிலாம் மாறுச்சு, நமக்கு கொஷின்ஸ் அடி வாங்குறது எங்கே அடி வாங்கும் அப்படின்னா இந்த எத்திக்ஸில் தான் அடி வாங்கும். ஸோ அந்த எத்திக்ஸை நம்ம ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஷின் ஏரியா அடி வாங்குறதுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன் இந்த எத்திக்ஸ் பண்பாடு, இந்திய பண்பாடு, தமிழக பண்பாடு இதெல்லாம் அடி வாங்குது அப்படின்னா படிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம், இல்லை சிலபஸில் அது இல்லை போல அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போயிடும். ஆனால் மற்றபடி கொஷின்ஸ் கேட்குறப்போ இந்த கொஷின்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்மளால் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கோம். சூப்பராக ஒரு 70 கொஷின் போட்டு வரணும் அப்படின்னா நம்ம எத்திக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போகணும். அதுக்கு இந்த மாதிரி லெசன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த லெசன் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு. இந்திய பண்பாட்டுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அது ஓகேவா. நவீன யுகத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு இதே தான், உங்களுக்கு பெருசாக எதுவுமே இந்தியா ஓரியன்டான தகவல்கள்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இதுவுமே உங்களுக்கு படிக்க தேவை இருக்காது இந்த லெசன். ஓகே, இந்தியா ஓரியன்டாக எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியா ஓரியன்டாகவும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த லெசன் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரே ஒரு லெசன் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ஒரே ஒரு லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. அப்போ அதே போல் ஒரு லெசனுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைமில் இந்த பீரியடில் உங்களுக்கு இந்தியாவில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனை நீங்கள் பின்னாடி வரப்போ இதில் பார்த்துக்காங்க. 1526 முகலாய அரசு தோற்றுவித்தாங்க, 336 விஜயநகர பேரரசு வந்துச்சு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 72 பாளையங்களாக பிரித்தாங்க அப்படின்றது புதுசாக எதுவும் இருக்காது. இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லெசன் படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு தடவை இண்டெக்ஸ் பார்த்துட்டு வந்துடும். இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் அப்படின்ற இந்த லெசன் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். மற்றபடி இந்த லெசன்ஸ் இந்த ரெண்டு லெசன்லையுமே எதுவுமே கண்டென்ட் கிடையாது, 3 லெசன்லையுமே கிடையாது. இந்தியாவை பற்றி ஒரு இடத்துக்கு பின்னாடியும் இந்தியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நீர்க்கோளம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருங்கடல்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு செலக்டிவாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கனன் படிச்சுட்டு போயிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியும். பாக்ஸ் கனன் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கங்க அப்படின்றத சொல்ல முடியும். இந்தியாவை பற்றி கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பார்த்துக்கங்க அப்படின்றத சொல்ல முடியும். இந்த கடலடி நிலத்தோற்றங்கள் இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. பாக்ஸ் கனன்ஸ்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ அதை படிக்கிறப்பே இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பார்த்துக்கங்க. நமக்கு கண்டிப்பாக எங்கேயோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும், எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த பாக்ஸில் ஏதோ ஒரு குஜராத் பற்றி இந்த இடத்துல ஏதோ ஒரு நடக்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. கடல் எல்லைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியா ஓரியன்டாக தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கிறத படிச்சுக்கோங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய உலக ஜாகிரஃபிலாம் நமக்கு தேவை கிடையாது. இதில் உங்களுக்கு கடல் வளங்கள் இந்த லெசனில் நீங்கள் படிக்க வேண்டியது எப்படி சொல்லி பார்க்குறப்ப இந்த கடல் வளங்கள், அப்போ வளங்கள் அப்படின்றது நமக்கு சிலபஸில் இருக்கு இல்லையா? ஸோ கடல் வளங்கள் அப்படின்றது நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த தேசிய கடல்சார் நிறுவனம் இதெல்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்ற விஷயங்கள், கடல் வளங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனில் நீங்கள் படிக்க வேண்டியது பாக்ஸ் கனென்ட்ஸ் ப்ளஸ் அதை கடல் வளங்கள் அப்படின்ற பாயிண்ட் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். தென் உங்களுக்கு உயிர்கோளம் அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயாலஜியில் கூட யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சுற்றுச்சூழல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் வரும், எக்கோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலம் அப்படின்றது வருது இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த ஜாகிரஃபி லெசன் உங்களுக்கு சுற்றுச்சூழலில் யூஸ் ஆகும், பயோடைவர்சிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஜாகிரஃபிலையும் ஒரு உயிரினங்கள் பற்றி படிக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு உயிரினங்களை பற்றி படிக்கிறதுக்காக உங்களுக்கு பயாலஜியில் யூஸ் ஆகும். ஸோ அது இப்போ இருக்கான்னு தெரில, ஒரு தடவை பார்த்துப்போம். ஓகே, பயாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு உயிர் உலகின் வகைப்பாடு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ 5 கொஷின் தான்றப்ப இது நீங்கள் இன்டெப்த்தாக இறங்கி படிக்கின்ற அவசியம் கிடையாது, சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போங்க. ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி பாக்ஸ் கனெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்பாங்க, அப்படியே இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம சும்மா ரீட் பண்ணுறதுனால ஏதோ ஒரு கொஷின், யாருமே போடாத ஒரு கொஷின் நம்ம போட முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 500 ரேங்க் 600 ரேங்க் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சொல்கிறக்கூடிய விஷயம் இது. ஓகேங்களா? ஓகே, அப்போ இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தாச்சு. இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் பார்த்துக்கங்க அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லியாச்சு. மற்றபடி நீங்கள் இங்கே ஒரு 3 லெசன் படிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? 9th பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியாக தான் இருக்கும். அடுத்து 9th 3rd term அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா
9th 10th பெருசாக உங்களுக்கு படிக்கிறது எது இருக்காது. புரட்சிகளின் காலம், தொழிற்புரட்சி, ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம் எதுவுமே நம்ம கேள்விப்படுற மாதிரி இல்லை. மனிதனும் சுற்றுச்சூழலும் அப்படின்ற லெசன் நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரி உள்ளே போய் பார்ப்போம் அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. நில வரைபட திறன்கள் அப்படின்னு சொல்லி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுவும் பார்ப்போம். பேரிடர் மேலாண்மை, அப்போ உங்களுக்கு இங்கே வெளியே பார்க்குறப்போ ஒரு லெசன் தெரியுது அப்படின்னா இந்த பேரிடர் மேலாண்மை அப்படின்ற லெசன் படிக்கணுன்றது தெரியுது. அரசாங்கங்களின் வகைகள் அப்படின்றது படிக்கணும் தெரியுது. உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது படிக்கணும், சிலபஸில் நமக்கு இருக்குது பால்ட்டியில். சாலை பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்றது தெரியுது. இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாட எண் 1 தமிழக மக்களும் வேளாண்மையும். அப்போ வேளாண்மை தமிழக மக்களில் தமிழ்நாட்டில் எப்படி பரவி இருக்குது, ஸோ எக்கனாமிக்ஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே போல் இந்த இடம்பெயர்தல் அப்படின்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிலாம் இடம்பெயர்ந்தாங்க, இடம்பெயர்றதுக்கான காரணங்கள் என்ன, இந்த இடம்பெயர்தல் அப்படின்றது ஒரு சமூக பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். வேலைவாய்ப்பை தேடி போகிறாங்க, பெண்கள் திருமணம் பண்ணிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிவிக்ஸ்லையும் எக்கனாமிக்ஸ்லையும் படிக்க வேண்டியது இந்த 4 லெசன். ஜாகிரஃபியில் இந்த ஒரு லெசன் படிக்கணும்னு சொல்லிட்டோம். பேலன்ஸ் 5 லெசன் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத உள்ளாடி பார்ப்போம். இதில் உங்களுக்கு என்ன லெசன் இது, புரட்சிகளின் காலமா? ஆமாம், புரட்சிகளின் காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு ரஷ்ய புரட்சி, ஃப்ரெஞ்சு புரட்சி, இந்த மாதிரி புரட்சிகள் பற்றிலாம் தான் பேசியிருப்பாங்க. இந்தியாவில் இதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றதெல்லாமே நமக்கு பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த லெசன் நமக்கு படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்தியா ஓரியன்டாக இருந்துச்சுன்னா தான் படிக்கணும். சிலபஸ் ஓரியன்டாக இந்தியா ஓரியன்டாக இருந்தால் படித்தா போதுமானது. ஸோ இதில் நமக்கு பெருசாக எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம ஒமிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே. தென் உங்களுக்கு செகண்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்க, தொழிற்புரட்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ தொழிற்புரட்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தொழில் வளர்கிறதுக்கு நமக்கு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4ஆம் தொழிற்புரட்சி நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர நம்ம முன்னேற்றங்கள் நடந்துச்சு. இதை பற்றிலாம் தான் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பாக்ஸ் கனன்ஸ் மட்டும் பார்த்துக்கங்க. நம்ம எல்லா லெசனுமே பாக்ஸ் கனன்ஸ் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் பாக்ஸ் கனன் படிக்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்காரவேலர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அப்போ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் தொழிற்புரட்சியின் தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு சும்மா ஒரு 10 ஒரு பக்கம் தான் இருக்கு இல்லையா? ஸோ இதை மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும். இந்தியாவில் தொழிற்புரட்சியின் தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம், இதை மட்டும் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லெசன் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்தியாவில் காலனி ஆதிக்கம் படிக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் காலனி ஆதிக்கம் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அதை மட்டும் நம்ம படித்தோன்னா போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக. இதிலலாம் உங்களுக்கு இந்தியாவை காலனி நாடாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருத்தரும் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருந்தாங்க, போர்ச்சுகீசியர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிருப்பாங்க. அப்போ டச்சு கிழக்கிந்திய, டேனிஷ், ஃப்ரெஞ்சு, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனின் ஆட்சி, ஆங்கில ஏகாதிபத்திய ஆட்சி அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவில் என்ன அவங்களுடைய விஷயங்கள் என்னவா இருந்துச்சு, இந்திய பொருளாதாரத்தை காலனியமாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம தேசிய மறுமலர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே படித்த விஷயங்கள் ஒரு 7வது புக்கில் ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆங்கிலேய ஆட்சியில் இந்தியாவில் பொருளாதார தாக்கம் என்ன ஏற்பட்டுச்சு, நம்ம நிறையா சுரண்டாங்க. அந்த சுரண்டினதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சாங்க, நம்மளை ரயத்வாரி முறை அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நில வருவாய் வரி முறையாக இருந்துச்சு. ஸோ அதுபடி உங்களுக்கு என்ன நல்லதெல்லாம் நடந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது இருக்கிறது எல்லாமே ஐஎன்எம்ல யூஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கில் யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெசனில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இதுதான். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தொழிற்புரட்சி அப்படின்றது இந்தியா சார்பான விஷயங்கள். புரட்சிகளின் காலத்தில் இந்தியா எதுவும் இருக்காது. இதுலையுமே உங்களுக்கு இந்தியா சார்பான விஷயங்கள் மட்டும் படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனிதனும் சுற்றுச்சூழலும் நில வரைபடத்திறன்கள் 2 இருக்கா? இதில் உங்களுக்கு இந்த நில வரைபடத்திறன்கள் அப்படின்றதுல உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மனிதனும் சுற்றுச்சூழல் அப்படின்றது உங்களுக்கு டேரெக்டாக எதுலேயே இருக்குது, சிலபஸ்லேயே இருக்குது. ஜாகிரபி சிலபஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி பாயிண்ட்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பசுமை ஆற்றல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், சுற்றுச்சூழல் அப்படின்றது பருவநிலை மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு குரூப் 2 2A சிலபஸ். குரூப் 4 சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுற்றுச்சூழல் அப்படின்றதே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் இந்த சுற்றுச்சூழல் அப்படின்ற லெசன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் தகவல்கள் வெளியே போய் இருக்கும். இந்தியா லெவலான தகவல்கள் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல முடியும். மக்கள் தொகை அப்படின்றது சிலபஸில் இருக்குது. இந்தியாவில் என்னென்ன டேட்டா இருக்குது, கரண்ட் டேட்டா என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள், தமிழ்நாட்டில் என்னென்ன கரண்ட் டேட்டா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் நமக்கு இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நமக்கு. லாஸ்ட் குரூப் 2
டூவில் கேட்ட கொஷின். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த லெசன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்ல வந்தோம், சரி உள்ள காட்டிட்டு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த லெசன் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குடியிருப்புகள் அப்படின்றதெல்லாம் இப்போ நமக்கு தேவை கிடையாது. மற்றபடி மேலே இருக்குது உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தேவை கிடையாது. சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜாக படித்து வச்சுக்கலாம். பொருளாதார நடவடிக்கைகள் அப்படி சொல்லி பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கனாமிக்ஸில். அதே போல் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படின்றப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம். சுற்றுச்சூழல் அப்படின்றது நமக்கு இப்போ கொஷின்ஸ் அதிகமாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இதெல்லாம் உங்களுக்கு நிறைய எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு சுற்றுச்சூழல் ஓரியன்டான விஷயங்கள் உங்களுக்கு கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கேட்குறாங்க அப்படின்றப்ப அது கான்செப்ட் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆயிருவீங்க அப்படின்றத சொல்ல முடியும். வளம் குன்றா வளர்ச்சி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் அந்த வளங்கள் குறையாமல் இருப்பது தான். அதே போல் இதெல்லாம் வந்து எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எஸ்டிஜி இருக்குது. ஸோ அந்த எஸ்டிஜிலாம் வந்து இப்போ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் என்னை கேட்டிங்க அப்படின்னா சும்மா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக ஏதாச்சும் கேட்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நம்ம எஸ்டிஜிக்காக தனியாக ஒரு கிளாஸே போட்டிருப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு இலக்கும் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறப்ப ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2015 ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 2030 வரைக்கும் டார்கெட் வச்சு உலக நாடுகள் அனைத்துமே நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நம்ம சொன்னோம் இல்லையா, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்லேருந்து அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும். சுற்றுச்சூழல் அப்படின்ற டாப்பிக்கில் அது கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கவர் ஆகும். ஓகேங்களா? ஓகே, வேறு எதுவும் லெசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நில வரைபடத்திறன் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் யூஸ் ஆகும். பாக்ஸ் கனன்ஸ் மேலே இருக்க பாக்ஸ் கனன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொலை நுண்ணுணர்வு பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தொலை நுண்ணுணர்வு நமக்கு மேப்புக்கு யூஸ் ஆகிறதுனால அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. சும்மா ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த பாக்ஸ் கனன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்ற ஒரு ஓரியன்டாக பார்க்குறப்ப நமக்கு வரும். ஏன்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு கொஸ்டின் நம்ம முக்கியம் இல்லையா, ஸோ அதனால் சொல்கிறேன். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு இதுவே இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியாக தான் இருக்குது. நம்ம ட்ரோன்லாம் இப்போ வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்கிறப்போ அந்த ஒரு தொலை நுண்ணுணர்வு ரிமோட் சென்சிங் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ட்ரோன்னா எல்லாருமே தெரியும். அதெல்லாம் ஒரு விதமான உங்களுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த தொலை நுண்ணுணர்வு அப்படின்றத சும்மா கான்செப்ட் ஓரியன்டாக ரொம்ப போய் நீங்கள் இன்டெப்த்தாக இறங்கி படிங்கன்னு சொல்ல, டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதை பார்த்தா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்காச்சும் சும்மா பார்த்துட்டு போயிருங்க அப்படின்றத ஒரு சொல்லுவேன். மற்றபடி நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டேரெக்டாக இருக்குது சிலபஸ்லேயே. GIS அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு சிலபஸ்லேயே இருக்கக்கூடிய பகுதி இந்த தொலைநுணர்வும் GISம். அந்தளவுக்கு நீங்கள் படிக்கலாம்னா சும்மா லைட்டாக சயின்ஸ் அண்ட் டெக் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க, இல்லை சயின்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லெசன் படிங்க. இல்லை எனக்கு வேண்டாம் சயின்ஸ், நான் அந்த 5 கொஸ்டின் ஒமிட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னா இது உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்றத நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே, அப்போ இதுதான் நம்ம படிக்க வேண்டிய லெசன்ஸ் எல்லாமே. அப்போ 9th புக்கில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு மேலே படித்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை தான். அடுத்த வகுப்பில் நம்ம 10th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.